அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி மை வி3 ஆட்ஸ் நிறுவனம். இதை நான் ரொம்ப நாளாக பேச நினச்சிட்டு இருக்க ஒரு டாபிக் மக்களே. அதாவது ஒரு மை வி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் வந்து ஆடு பார்த்தா காசு கொடுத்துருவாங்களா? அது எப்படி கொடுக்க முடியும்? எப்படி ஆடு பார்த்தா காசு வந்துடும் அவங்களுக்கு? மக்களை அவங்க ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது இவங்க மக்களை ஏமாற்றிட்டு அந்த அந்த கம்பெனி இழுத்து மூட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்குது. நாம் என்ன சொல்கிறோம், இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போகிறதுக்கு அவங்க கிடையாது. இந்த கம்பெனி தொடர்ந்து ரன் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியை ட்ரை பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிருக்கோம். இது நம்ம ஏன் சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், எப்படி ஆடு பார்த்தா காசு கொடுக்குறாங்க, இது உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மக்களே ஒரு டிஸ்க்ளைமர் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன் உங்களுக்கு. என்னென்னால், இப்போது இந்த கண்டென்ட்டை நான் சொல்கிறதுனால நம்ம மை வி3 ஆட்ஸுக்கு ப்ரொமோஷன் பண்ணல. ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம் மக்களே, இந்த ஒரு வழக்கு வந்ததின் காரணமாகத்தான் இந்த கம்பெனி நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. தெரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியை பற்றி ஃபுல்லாக விசாரித்து பார்க்கும் பொழுது இந்த கம்பெனிக்குள்ளே இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மாடல் வச்சுருக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இது ஆக்சுவலாக வந்து ஒரு அடோரபுளான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம சொல்லணுமே தவிர இது ப்ரொமோஷன் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணல இந்த இடத்துல. அதாவது சிம்பிளாக சொல்லப்போனால் மக்களே, ஒரு படம் சிறுத்தை படம் வரும். சிறுத்தைன்னு ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா கார்த்திக் சந்தானம் 2 பேர் வந்து ஒரு சேட்டு மேரேஜில் போயிடுவாங்க. அப்போது சந்தானம் வந்து சுற்றி முற்றி பார்க்குறப்போ ஃபுல்லாக லேடிஸாக இருப்பாங்க. இப்போ சந்தானத்துக்கு மட்டும் லேடிஸை பார்க்குறப்போ அங்கங்கே வந்து ஒரு பாட்டி ஒரு ஆன்ட்டி அப்படி தெரியும், கண்ணுக்கு தெரியும். கார்த்தி சுற்றி முற்றி பார்க்குறப்போ அவங்க கழுத்தில் ஒரு நகையெல்லாம் உடைய வேல்யூ கண்ணுக்கு தெரிகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஒரு சீன். ஆக்சுவலாக நமக்கு இந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே வந்து விசாரித்து பார்க்கும் பொழுது ஐ ஆக்சுவலி வாஸ் லைக் கார்த்தி. ஏன்னால் சுற்றி பார்க்குறப்போ எவ்வளோ பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இந்த ஆப்புக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற கண்ணுக்கு தெரிஞ்சுது மக்களே. அது என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, ஏன் ஆடு பார்த்தா எப்படி ஒரு வீடியோ பார்த்து அவங்க வந்து கேப்சர்ஸுக்கு அச்சா காசு கொடுக்குறாங்க, இது உள்ளே இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்ன, இதை கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும் மக்களே. ஸோ அதற்கு தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், இந்த கம்பெனியில் வந்து 2 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசிகிட்டு இருந்தான். அடுத்தது இந்த கம்பெனியில் வந்து விசாரித்து பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் 65 lakh பீப்புள் மேலே இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரெண்டையுமே நம்பாமல் கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போயிடலாம். இப்போ யாருன்னா போய் சொல்லலாம், ப்ளே ஸ்டோர் போய் சொல்லாது. ஸோ ப்ளே ஸ்டோரில் பார்க்குறப்போ 5 million+ பீப்புள் இதை டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக அங்கே இருக்குது மக்களே. விச் மீன்ஸ் 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இதனை பயன்படுத்திக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் நம்ம கம்பெனி சைடில் விசாரித்து பார்க்குறோம், அங்கே உள்ளபட்ட பேசுகிறப்ப சொல்கிறாங்க சார் 65 lakh பீப்புள் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகே, லெட்ஸ் கீப் இட் இன் திஸ் வே, ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். சிம்பிள். அதாவது நம்ம கேட்குறோம், இப்போது இந்த ஒரு ரீசெண்டாக சக்தியானந்தனுடைய பெயில் பெட்டிஷனில் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ஒரு கவுண்ட் அப்படிங்கிறது 9.5 lakh அரௌண்ட் பீப்புள் வந்து இந்த கம்பெனியில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்கன்றதை கொடுத்துருக்காங்க. இப்போ மீதி உள்ளவங்களாம் யார் அப்படின்னு பார்க்குறப்போ அவங்க ஓஎம் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பர்ஸ். இப்போ இதை பற்றி விசாரித்து பார்க்குறோம் மக்களே. இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே அந்த கார்த்தி மாதிரி தான் சுற்றி பார்த்தா அவ்வளவு பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதில் முக்கியமாக ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ ரெஃபரல் மார்க்கெட்டிங் பற்றி நம்ம தனியாக ஒரு விஷயம் பேசி ஆகணும் மக்களே. ஏன்னால் இதை பற்றி நிறைய பேர் தப்பான அபிப்பிராயம் வச்சுட்ருக்காங்க. இன்றைய காலகட்டங்களில் ரெஃபரல் மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த பிஸ்னஸுமே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து கூகுள் பே யூஸ் பண்ணுறோம், ஜிபே யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஜிபேயில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வரும். இப்போ ஜிபேனா என்ன அர்த்தம் மக்கள்? இட் இஸ் இன்டர்ஃபேஸ் மாடியூல், அவ்வளோதான். இந்த பக்கம் ஒரு பேங்க்கு, நம்ம ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கோம், அந்த பக்கம் ஒரு கடைக்காரர் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு. அந்த கடையில் நம்ம வந்து ஒரு 100 ரூபா காய்கறி வாங்குகிறோம். 100 ரூபா காய்கறி வாங்குறப்போ அந்த 100 ரூபாயை நம்ம பேங்க்லேருந்து அவர் பேங்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதில் வந்து எந்த ஒரு கமிஷன் பேஸும் கிடையாது. ஆனால் அவன் சொல்லுவான், ஒரு வார்த்தை போட்டிருப்பான், என்னென்னால் நீங்கள் உங்களுடைய இந்த ஜிபேவை ரெஃபர் டு யுவர் ஃப்ரெண்ட், உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் உங்களுக்கு 300 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்க்ராட்சர் வந்து நமக்கு நிற்கும். அவ்வளோ ஏன் மக்களே, ஜிபே ஆரம்பத்தில் உள்ளே வந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நான்லாம் அனுபவிச்சிருக்கேன். 100 ரூபா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ஒரு கடைக்கு, கேஷ்பேக் வந்துருக்கும், 5 rupees கேஷ்பேக் போடுவோம்.
இப்போல்லாம் கேஷ்பேக்குன்றது கிடையாது, கட் பண்ணுறான் ஸ்லோவாக. இப்போயாச்சும் கேஷ்பேக் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புன உடனே என்ன பண்ணும், அடுத்து வந்து ஒரு இது ஸ்க்ராட்ச் கார்டு வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணி நீங்கள் போயிட்டு ஸ்கல் இயர்ஃபோன்ஸ் வாங்குனீங்கன்னா இப்போ டிஸ்கவுண்ட் இருக்குன்னு போட்டிருப்பான். ஸோ கிராஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறான். ஒரு ஆப்புக்குள்ளே எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்றதை பாருங்கள். ஓகே, இப்போ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசினா தனியே ஒரு செக்மெண்ட்டாக இருக்கும். வில் ஜஸ்ட் ஸ்பீக் அபவுட் தி ரெஃபரல் மார்க்கெட்டிங். என்னுடைய ஃப்ரெண்டை நான் ரெஃபர் பண்ணி ஜிபே அவன் வந்து ஓப்பன் பண்ணிட்டான்னா எனக்கு 300 ரூபா கொடுக்குறாங்க ஜிபே. எதுக்கு கொடுக்குறாங்க, ஏன் கொடுக்குறாங்க, என்ன லாபம் இருக்குது அவனுக்கு? லூஸாக அவன் பைத்தியமா? எதுக்கடா எனக்கு 300 ரூபா கொடுக்குற? யாராவது கேட்க முடியுமா மக்களே? ஏன்னால் ஒரு ஆப்குள்ளே அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது. ஒரு ஆப் இன்னொருத்தவனுக்கு ரெஃபர் நீ பண்ணுறப்போ உனக்கான கமிஷன் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற அந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங் கமிஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி டிஜிட்டல் வேர்ல்டில் இல்லாத பிஸ்னஸே கிடையாது. நம்ம அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். ஓகே, இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்களே. இப்போ கம்மிங் டு த மெயின் திங், ஆடு பார்த்தா காசு வரும், ரைட்டுப்பா. அப்போது இதில் இருக்கக்கூடிய நம்ம இன்னொரு ஆஸ்பெக்ட் யோசிக்கலாமே. இப்போ இந்த கம்பெனியில் லெட்ஸ் ஸ்டிக் இன் டு 50 lakh யூசர்னு வச்சுக்கலாம். 50 லட்சம் பேர் 55 வச்சுக்கலாமே, 55 லட்சம் பேருமே ஆடு பார்த்தா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. அரவுண்ட் இப்போ இந்த ஓப்பனிங் மெம்பர் இருக்காங்க மக்களே, ஓப்பனிங் மெம்பரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே வர்றதே பார்த்திங்கன்னா இந்த ஆடு பார்த்து சம்பாதிக்கிறது தான் உள்ளே வராங்க. அவங்களால ஒரு நாளைக்கு 5 ரூபா வரைக்கும் ஆடு கொடுக்குறாங்க. ஆடு பார்த்தா அவங்க வந்து பேமெண்ட் வருது. இப்போ இவங்க உள்ளே வந்து ஓப்பனிங் மெம்பராக உள்ளே வந்துட்டாங்கனால் அவங்களுக்கு 3 விதமான வேலெட் இருக்குன்றாங்க. ஒன்று ப்ராடக்ட் வேலெட், இன்னொன்று பின் வேலெட், அப்புறம் கேஷ் வேலெட். இந்த ப்ராடக்ட்டு பின் வேலெட்னால் தனியாக நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சீ அபௌட் தி கேஷ் வேலெட். அவங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 150 ரூபா வரைக்கும் அவங்க சம்பாரிச்சிக்க முடியும். வெறும் ஆடு பார்த்து மட்டும் சம்பாதிக்கிறாங்க. இதில் எந்த விதமான பணமும் இந்த கம்பெனியில் அவங்க பர்ச்சேஸ் பண்ணலை. 150 ரூபா ஒரு மாதத்துக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னால் லெட்ஸ் கோ ஆன் லைக் திஸ் மக்களே. 50 லட்சம் பேர் ஓஎம்மாக இருந்தாங்கன்னா எவ்வளவு அமௌண்ட் இந்த கம்பெனி அவங்களுக்கு கொடுக்குது, எதுவுமே அவங்ககிட்டருந்து வாங்காமல் கொடுக்குது. இப்போ எப்படி சாத்தியம் பார்ப்போம். அடுத்தது இந்த கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணி உள்ளே வரவங்க 9.5 lakh பீப்புள்னு சொல்லிட்டு அவங்களுடைய அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. 9.5 lakh பீப்புளுமே ஆடு பார்த்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதில் 15 to 16%, 15லேருந்து 20%க்குள்ளே தான் இந்த ஆடு பார்த்து அதில் வரக்கூடிய மார்க்கெட்டிங் சம்பாதிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. ஏன்னால் இந்த ஆட் பார்த்து சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு ஆப்பை பொறுத்தவரைக்கும் இட் இஸ் சம்திங் கால் இட் இஸ் சப்போர்ட்டிவ் இன்கம் மட்டும்தான். இந்த மெயின் இன்கம் அப்படிங்கிறது இட்ஸ் ஒன்லி த்ரூ ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பின் வேலெட்னு ஒன்று இருக்குது, ப்ராடக்ட் வேலெட்னு ஒன்று இருக்குது அப்படின்றது. சரி, இப்போ இந்த ப்ராடக்ட் வேலெட்டை விட்டுருங்க, பின் வேலெட்டை விட்டுருங்க, அதெல்லாம் ஓர வச்சிடலாம். லெட்ஸ் see about தி ஆடு பாஸ் சம்பாதிக்கிறது வந்துடலாம். ஒரு ஆப்பு அந்த ஆப்பை நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ஆப்புக்குள்ளே ஆல்மோஸ்ட் 3 hours ஒரு வீடியோ ப்ளே ஆகுது. ஒரு 3 hours வீடியோ ப்ளே ஆகிட்டு அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. பார்த்து கேப்சர் அடித்து நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. உங்களுக்கு கீழே ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு கீழே லெக்ஸ் உங்களை டவுன்லைன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1800 ரூபா வரைக்கும் நீங்கள் வந்து கேப்சர் அடித்து சீலிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பிளேஸ் எ வைட்டல் ரோல். ரைட். ஒரு ஆப்பு, அந்த ஆப்பை ஒரு லெட்ஸ் ஸ்டிக் ஆன் டு லைக் திஸ் 50 லட்சம் பேர் ஓஎம், இன்னும் ஒரு 2 லட்சம் வச்சுக்கலாம் மக்கள். சரி, 2 லட்சம் விட்டுருங்க, கொசுரெலாம் தூக்கியே போட்டுருவோம். லெட்ஸ் டூ லைக் திஸ் 50 லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஓஎம் மட்டும் வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஒரு ஆப்பை அவங்க உள்ளே போய் அதுக்கான வீடியோவை பார்த்து அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதை கேப்சர் அடித்து அவங்க சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னால் இந்த ஆப்போட யூசேஜ் ஹார்ஸ் அப்படிங்கிறது கூகுள் ப்ளே ஸ்டோரில் அந்த அலெக்ஸா ரேட்டிங் அப்படிங்கிறதுல எங்கேயோ போகும். நான் சிம்பிளாக சொல்கிற மக்களே, இது இன்னும் புரிஞ்சுக்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு.
நான் செஸ் விளையாடுவேன், ஆன்லைனில் கேம் விளையாடுவேன், செஸ் கேம் விளையாடுவேன் ஆப்பில். நான் செஸ் கேம் விளையாடிக்கிட்டு நான் ஒரு கேம் தோக்குறேன், இல்லை ஒரு கேம் ஜெயிக்கிறேன். ஜெயித்த உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த கேம் என்ன ஷிஃப்ட் த நெக்ஸ்ட் கேம் திரும்ப விளையாடணும்னு போடுறப்போ ஒரு ஆடு வந்து நிற்கும். நான் அந்த ஆடை குறைஞ்சபட்சம் நான் ஒரு 1.5 நிமிஷம் பார்த்தே ஆகணும், கம்பல்ஷன். நான் வெளியே வர முடியாது. ஐ கேனாட் கிளிக் ஆன் தி எக்ஸிட் பட்டன். சரி, இப்போ இதில் என்ன ப்ரோஜனம் இருக்குது? எனக்கு ஒருத்தவன் செஸ் கேமை வந்து ஆப்பில் உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டான். நான் டவுன்லோட் பண்ணுறது ஃப்ரீ, விளையாடுறது என் நெட்டு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன், அதுவும் எனக்கு ஃப்ரீ ஆல்மோஸ்ட்டு. நான் எந்த பைசாவும் கட்டலை. நான் விளையாடுறப்போ ஆன்லைன்லாம் நான் நெட் வச்சு விளையாடுறதுனால அந்த பக்கம் விளையாடுறது நாட் அ கம்ப்யூட்டர், வேறு ஒரு மனுஷன் விளையாண்டுருக்கான் என்ன மாதிரியே விளையாடுறான். நான் ஜெயிக்கிறேன், தோக்குறேன், இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ். ஆனால் அந்த செஸ் ஆப்பை உருவாக்குன அந்த கூமுட்டைக்கு என்ன காசு நான் யோசிக்க பார்க்குறீங்களா? அந்த ஆடு தான் காசு. அந்த ஆடு ஏன் வந்து கூகுளில் வந்து கொடுக்குறான் அந்த ஆப்புக்குன்னு பார்த்தால், நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1 hour செஸ் விளையாடுறேன். அப்போ என்ன மாதிரி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண எத்தனை பேர் செஸ் விளையாண்டுருக்கான்? அப்போ அந்த ஆப்போடைய ரேட்டிங் எங்கே போகுது? அல்ல கூகுள் ப்ளேயில். அப்போது இந்த ஆப்பில் ஒரு ஆடை நான் கொண்டு வந்து கொடுத்தேன்னா அது எத்தனை பேர் ரீச் ஆகும் இந்த இடத்துல அப்படிங்கிற மார்க்கெட்டிங் தான். நீங்கள் ஆடு பார்த்தா சம்பாதிக்கிறது எப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா அந்த கூமுட்டைங்க. அந்த கூமுட்டைக்கான பதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு பெரிய உலகம் மக்களே. இப்போ அடுத்த வரக்கூடிய உலகத்தில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சேல்ஸ் அப்படிங்கிறதும் ஆப் வச்சு சேல்ஸ் பார்க்குறதும் ஒரு பெரிய உலகம். அது myv3 ads அப்படிங்கிற கம்பெனி இழுத்து மூட்டு ஓட மாட்டான் அப்படிங்கிற இன்னொரு கதை சொல்லட்டுமா உங்களுக்கு? சரி, லெட்ஸ் டேக் லைக் திஸ் மக்களே. இப்போ இருக்க சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். 9.5 லட்சம் பேர் தான் இதில் பர்ச்சேஸ் பண்ண மெம்பர்ஸ். ஓஎம்ஐ தூக்கி குப்பையில் கூட போட்டுக்குங்க, இப்போதைக்கு அவங்க வேண்டாம் இந்த மேட்ருக்கு. 9 லட்சம் பேர் இதில் பர்ச்சேஸ் மெம்பர்ஸ், ரைட்டுங்களா? நாளைக்கு இவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த ஆப் மூலயமா ஒரு ஆஃபர் போகிறான்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் வேணாங்க, ஒரு சோப்பு எவனோ ஒரு கம்பெனி, இந்த கம்பெனி கிடையாது, எவனோ ஒரு கம்பெனி, அந்த சோப்பு கம்பெனிக்காரன் வந்து இவங்கிட்ட ஒரு சோப்பு 100 ரூபாப்பா, இப்போது அடுத்த ஒரு 3 மணி நேரத்தில் நீங்கள் வாங்கணும். அதே டெய்லி ஒரு 5 நாளைக்கு எடுத்துக்கலாம். லெட்ஸ் டேக் இன் டிஃப்ரெண்ட் 5 days. 5 நாளைக்கு 3 மணி நேரத்துக்கு ஆஃபர் போடுறாங்க. இந்த சோப்பை நீங்கள் வாங்கிட்டீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 100 ரூபா இந்த சோப்பு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கனால் இந்த சோப்புக்கு உங்களுக்கு கமிஷன் சார்ஜஸும் உங்கள் டவுன்லைனுக்கு உண்டு. அதே மாதிரி குலுக்கல் முறையில் ஒரு நாளைக்கு 10 பேரை தேர்ந்தெடுத்து 50 பேரை நாங்கள் ஃபாரின் ட்ரிப்புக்கு அனுப்புவோம்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சோப்பு வேறு எவனோ ஒருத்தன் கம்பெனி அதை இந்த myv3 adsல 3 hours கண்டினியூஸாக 5 daysக்கு போகிறான்னு வச்சுக்கோங்க மக்களே. 9 லட்சம் பேர் 100 ரூபா தான் சோப்பு, சரிங்களா? 9 லட்சம் பேரும் வாங்கலைங்க. வெறும் லெட்ஸ் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 5 lakh people buys a soap on all the 5 days சேர்த்து வச்சுக்கலாம். 5 lakh people 5 லட்சம் பேர் வாங்குறான்னு வச்சுக்கோங்க மக்களே. 5 லட்சம் பேரில் அந்த சோப் கம்பெனிக்காரன் வந்து, சார் நான் மேனுஃபேக்சரரு, நான் டீலருக்கு கொடுக்குறேன், டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறேன், யாருக்குமே இப்போ தரல சார், நான் உங்களுக்கு ஃப்ளாட்டாக 40% கொடுத்துட்றேன் ப்ராஃபிட். 100 ரூபா விற்கிறீங்க, 40 ரூபா myv3 adsக்கு வந்து ப்ராஃபிட் வரணும்னு வச்சுக்கோங்க மக்களே. ரைட், இப்போ இந்த 40 ரூபாயில் 10 ரூபாய் எடுத்து டவுன்லைனர்ஸ்க்கு ஃபுல்லாக அவர் பிரித்து கொடுத்துறான்னு வச்சுக்கோங்க. அப்போ 30 ரூபா ஒரு ப்ராஃபிட் இருக்குது. இந்த 30 ரூபா எடுத்து 30 ரூபா இன்ட்டு 5 லட்சம் சோப் விற்கிது. ஜஸ்ட்டு ஒரு 5 நாள்னு வச்சுக்கோங்க. 5 லட்சம் இன்ட்டு 30 என்னாச்சு உங்களுக்கு மக்களே? 1.5 crores. 1.5 crores அப்படிங்கிறதுல நீங்கள் எடுத்துக்கோங்க. 50 பேரை ஃபாரின் ட்ரிப்பு நீங்கள் எந்த ஒரு ஏதாவது பக்கத்தில் உள்ள கண்ட்ரிக்கு நீங்கள் அனுப்பிவிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க மக்களே. அனுப்பிவிட்றீங்க, எவனாவது ஒருத்தவங்க வந்து இந்த இவங்க இருப்பாங்க பாருங்கள், டூர் பேக்கேஜ் இருப்பானுங்க, நீங்கள் கூப்பிட்டிங்கன்னா 20,000 போதும் 50 பேருக்கு. 20,000 இன்ட்டு 50 ஜஸ்ட் 10 lakhs தூக்கி போட்டால் போதும். 10 lakhs செலவு பண்ணுறாரு, 1.5 crores அவர் ஏர்ன் பண்ணுறாரு. வெறும் 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு 5 daysக்கு. இதுதான் பிஸ்னஸ். இந்த ஆப்போடைய பொட்டென்ஷியல் அவ்வளவு இருக்குது. இப்போதைக்கே நீங்கள் ஓஎம் தூக்கி போட்டுருங்க. 9 லட்சம் பேரில் வெறும் 5 லட்சம் பேர் மட்டும் ஒரே ஒரு சோப்பு வாங்கினா போதும்.
இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் மட்டும் 1.5 crores. அந்த 1.5 crores எங்கே நான் டிடெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், இந்த வாங்கின 5 லட்சம் பேருக்குமே அதில் ஒரு 10 ரூபாய் லாபத்தை தனியாக பிரித்து டவுன்லைனில் கொடுத்துட்றேன். அது தனியாக போயிடுச்சு, அது கணக்கே எடுத்துக்கல. வெறும் 30 ரூபா ப்ராஃபிட் போடுறேன். 5 லட்சம் சோப்பு இங்கே இருக்குது பாருங்கள். 10 ரூபானா 50 லட்சம், 30 ரூபா 1.5 crores. எவ்வளோ நாளில்? வெறும் 15 ஹார்ஸில். இதுதான் இந்த ஆப்போடைய பொட்டன்ஷியல் மக்களே. இந்த ஆப்பை நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சந்தானம் மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி கிழவி பொண்ணு தெரியும். அதே நீங்கள் கார்த்தி மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பொட்டன்ஷியலும் தெரியும். இப்போ இந்த கம்பெனி இழுத்து மூட்டு ஒருத்தர் ஓடிடுவாரா? யோசிச்சு பாருங்கள். வெறும் 100 ரூபா சோப்புக்கு நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தை. இப்போ எல்லோரும் அமேசான் பற்றி பேச இல்லைங்களா? அமேசான் உருவாக்கின சமயத்தில் அமேசானுக்கு அவ்வளோ எதிர்ப்பு, யாரும் மதிக்கவே இல்லை அமேசானை. ஆனால் இன்றைக்கி நயன்தாரா வந்து எல்லாம் பேசுகிறாங்கப்பா, நயன்தாராங்கிறாங்க. நயன்தாரா உருவாக்கிய ஃபெமினைன் அப்படிங்கிற அந்த ஒரு நாப்கின் பிராண்டு, அந்த நாப்கின் பிராண்டு இன்ன வரைக்கும் கவுண்டர் சேல்ஸ்க்கு வரல. நீங்கள் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப்பை ஃபெமினைன் கேட்டுப்பாங்க, இருக்காது. சோல்டு ஒன்லி ஆன் அமேசான். கடந்த ஒரு வருஷத்தில் ஃபெமினைன் அப்படிங்கிற நாப்கின் பிராண்டு மட்டும் விற்கப்பட்ட டர்ன் ஓவர் 1000 crores. இது இல்லாமல் அவங்க லிப்பாம் வச்சுருக்காங்க, அதை நான் கணக்கில் எடுத்துக்கல. அமேசான் அப்படிங்கிற ஒரே ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபெமினைன் அப்படிங்கிற ஒரு நாப்கினை மட்டும் விற்றது போன வருஷம் அவங்க பண்ண டர்ன் ஓவர் மட்டும் 1000 crores. நயன்தாரா. இப்போது இந்த கம்பெனி மைவித்ரி ஆட்ஸை பொறுத்தளவுக்கு 80 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க இவங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு 1000 crores. இன்ஃபேக்ட் அமேசான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசான் இஸ் ஒன்லி அட்வர்டைசிங் மாடியூல். நான் விளம்பரம் பண்ணுறேன், பார்க்குறவன் பார்க்குறான், வாங்குறான், இவ்வளோ தான் அமேசான். இங்கே அப்படி கிடையாது. அஷ்யூர்ட் பர்ச்சேசஸ் இங்கே இருக்கிறாங்க. 9 லட்சம் பேரும் அஷ்யூர்ட் பர்ச்சேசஸ். நான் ஓஎம் எடுத்துக்கவே இல்லை, ஓஎம்மை விட்டுருங்க. 9 லட்சம் பேரும் அஷ்யூர்ட் பர்ச்சேசஸ். எந்த கம்பெனி எவன் இங்கே வந்தாலுமே இந்த பாரு, என்கிட்ட 9 லட்சம் அஷ்யூர்ட் பர்ச்சேசஸ் இருக்காங்க, நீ என்ன எனக்கு ஆஃபர் தர, எவ்வளோ எனக்கு கொடுக்குற, 50-50 கொடுக்குறியா, அடித்து பேசலாம். அவனுக்கு இப்போ 9 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் இந்த பொருளை வாங்கினா கூட எனக்கு பெரும் 10 ரூபா லாபம் கிடைச்சா கூட 50 லட்சம் எனக்கு லாபம் கிடைக்குது அப்படிங்கிற ஆங்கிளில் அவன் யோசிப்பான் ஒரு மேனுஃபேக்சரர். இவங்க பொறுத்தளவுக்கு ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ்லையுமே டவுன்லைன் லிங்க்கில் வந்து ரெஃபரலுக்கு அமௌண்ட்டு போயிடும். அது இல்லாமல் இந்த கம்பெனி ஆப்புக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இருக்குது. எப்படி மக்கள் இந்த கம்பெனி இழுத்து மூட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறானுங்க? ஆனால் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த கம்பெனி இழுத்து மூட்டு போயிடுவான்னு சொல்லக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆப்போடைய பொட்டென்ஷியல் கண்டிப்பாக தெரியும். அதனால தான் வந்து பேரம் பேச ட்ரை பண்ணுறானுங்க. அது மடிஞ்சதுக்கப்புறம் இதை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுவும் முடியல. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கெட் பொட்டன்ஷியல் உள்ள இடம்தான் இந்த இடம். இப்போ அடுத்து கேட்கலாம், எம்ஆர்பின்ற விஷயத்தை பற்றி இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார், அந்த ஒரு லூசுப்பா எம்ஆர்பி பேசிட்டு இருக்கான் சார், பேசுங்க சொல்கிறீங்க. எம்ஆர்பி அப்படிங்கிற கான்செப்ட்ன்றது தனி கண்டென்ட் மக்களே. அதை பற்றி பேசினா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த விட கண்டிப்பாக நான் அதை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கு விட மாட்டேன். இந்த மைவி3 ஆட்ஸ் அப்படிங்கிற கம்பெனிக்கு முன்னாடி நான் ஐ வாண்ட் டு கோட் அனதர் கம்பெனி மக்களே, ஜஸ்ட் டயல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஏன்னால் ஜஸ்ட் டயல் அப்படிங்கிற கம்பெனி உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 years 20 years பேக்கே உருவான கம்பெனி. அந்த கம்பெனி உருவானப்போ என்ன கான்செப்ட்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்களையும் எண்ட் யூசர்ஸ் கன்சியூமரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம் ஜஸ்ட் டயல். அந்த ஜஸ்ட் டயல் உருவாக்கின சமயத்தில் மும்பையில் உருவாக்குனாங்க. நம்ம தமிழ்காரன் தான் உருவாக்குனார், மணி ஐயர்னு ஒருத்தவர். உருவாக்குற வெறும் 10க்கு 10 ரூமில் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் டெலிஃபோன் தான், ஜஸ்ட் டெலிஃபோன். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நம்பரை அவனுக்கு இது பண்ணுறாங்க, ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொண்டு வராங்க. பட் இட்ஸ் நாட் டோல் ஃப்ரீ நம்பர், இட்ஸ் நார்மல் நம்பர். அந்த நம்பரை கொண்டு வந்து கால் சென்டர் மாதிரி வைக்கிறாங்க. வச்சு நீங்கள் என்ன தகவல் வேணுமோ அந்த தகவல் நீங்கள் ஃபோன் போட்டு கேட்கலாம் அந்த கால் சென்டருக்கு. சார் நான் இங்கே இருக்கிறேன், ஐஸ்கிரீம் சாப்பிட ரொம்ப ஆசையாக இருக்குது, எங்கே சார் பார்லர் கேட்டேன், எங்கே சார் இருக்கிறீங்க, தேனாம்பேட்டை இருக்கேன் சார், உடனே சொல்கிறேன் சார்பாங்க. உடனே தேனாம்பேட்டை இருக்கக்கூடிய ஐஸ்கிரீம் பார்லர் ஒரு 6 பேர் நம்பர் அனுப்பிச்சுட்ருவாங்க. நமக்கு அனுப்ப மட்டும் கிடையாது, அவங்க ஐஸ்கிரீம் பார்லர்காரங்க ரிஜிஸ்டர்டாக இருப்பாங்க ஜஸ்ட் டயலில். அது ரிஜிஸ்ட்ரேஷன் அமௌண்ட் வாங்கிடுவாங்க, அந்த காரனுக்கும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அவன் உடனே ஃபோன் பண்ணுவான் நமக்கு,
சார் எங்கே சார் இருக்கிறீங்க? தேனாம்பேட்டை இருக்கிறேன் சார். எங்கே தான் சார் கடை வாங்க சார்மா. இந்த கம்பெனி உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாங்க இந்த கால் சென்டர் அப்படிங்கிறதுல ஹியூஜ் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து இந்தியா பூரா உருவாக்குனாங்க. ஆன் 18 சென்டர்ஸ் அரவுண்ட் இந்தியா. அண்ட் யூஎஸ்லேயும் ஒன்று உருவாக்குனாங்க. பார்த்தாங்க கால் சென்டர் ரொம்ப ஹியூஜாக இருக்குது, நிறைய செலவாகுது, எக்ஸ்பென்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னா அதை உடைக்கிறதுக்கு அவங்க தே கிரியேட்டட் அ வெப்சைட் justdial.com. அது உருவாக்குன அப்புறம் அவங்களுக்கு கால் சென்டரில் உள்ள அமௌண்ட்லேருந்து 10% கம்மியாக போட்டால் போதுமானதாக இருந்துச்சு. மீதி மொத்தமும் ப்ராஃபிட் அவங்களுக்கு. இப்போது .com விட ஆப்பு, இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஆப் உருவாக்கின அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே ஆப்பில் டுவல் ப்ராஃபிட். மக்களே யாருக்குமே தெரியல ஒரு விஷயம், அதாவது there are 2 kinds of people இந்த உலகத்தில். ஒருத்தன் பிஸ்னஸ் பண்ணுறவன், இன்னொருத்தன் வேலை பார்க்குறவன். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனை வேலை பார்க்குறவன் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஏன்னா வேலை பார்க்க என்ன மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, ஐயோ பிஸ்னஸா வேண்டாம்ப்பா, ரிஸ்க் ஃபேக்டர் ரொம்ப ஜாஸ்தி, ஐ வாண்ட் டு பி அந்த சேஃப் ஜோன். வேலை பார்த்தோமா மாதம் சம்பளம் வந்துச்சா அவ்வளோதான் வேலை, இதான் இப்படி நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள். பிஸ்னஸ் பண்ணுறவன் ஹீ டேக்ஸ் ரிஸ்க்ஸ். இவனுடைய பிஸ்னஸ் மாடியூலையும் பிஸ்னஸ் பொட்டென்ஷியலையும் இவன் ஜட்ஜ் பண்ணுறதுன்றது முடியாத காரியம். என் வீட்டில் கூட பாருங்களேன், ஒரு குடும்பத்தை ஒருத்தன் இருப்பார், நல்லா படிச்சிருப்பான், அவன் பிஸ்னஸ் பண்ண ஆசைப்படுவான். அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எம்ப்ளாயி மைண்ட் செட் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவனை மட்டும் தான் டேவ் கொண்டிருப்பாங்க. படுறா, படிச்சிருக்கல, வேலைக்கு போடா, சம்பாடுறான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எம்ப்ளாயி மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட். என்ன இங்கே காமெடினா, இந்தியாவில் இது இந்த மைவித்திரியை பொறுத்தளவுக்கு ஒரு பிஸ்னஸோடைய பொட்டென்ஷியலையும் பிஸ்னஸ் மைண்ட் செட் உள்ள மக்களையுமே ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட் இருக்க ஆள் ஜட்ஜ் பண்ணுறான். ஆன் வாட் பேசிஸ்? எந்த அடிப்படையில்? அதுதான் இங்கே காமெடி. ஸோ அங்கே கம்மிங் டு justdial.com ஆப் உருவாக்குறாங்க. ஆப்பை பொறுத்தளவுக்கு மக்களே ஒரு ஆப்பில் டுவல் ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னால் ஒரு ஆப்பில் எத்தனை பேர் உங்கள் ஆப்பில் கண்டினியூஸாக லாகின் பண்ணி உள்ளே என்ட்ராகி எத்தனை பேர் இந்த ஆப்பை பார்த்துட்டே இருக்காங்களோ அந்தளவுக்கு கூகுள் வில் பே யூ மணி த்ரூ அட்வர்டைஸ்மெண்ட். சிம்பிள். யூடியூப் எடுத்துக்கோங்க. யூடியூப் இஸ் அன் ஆப், ஒரு பிளாட்ஃபார்ம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போடுறீங்க, வீடியோவில் ஆட்ஸ் வருது, ஆட்ஸை மார்க்கெட்டிங் பண்ணுறான். நீங்கள் போடுற வீடியோவுக்கு யூடியூப்காரனே மார்க்கெட்டிங் பண்ணி யூடியூப்காரனுக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரன் வந்து பணம் கொடுத்து அந்த கம்பெனி விளம்பரத்தை இந்த வீடியோவில் இன்சர்ட் பண்ணி விட்டு இந்த வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் பார்க்குற வீடியோக்கு பணம் வருது. எப்படின்னா இப்படி தான். ஸோ எனி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஹேஸ் டூவல் ப்ராஃபிட் மார்ஜின். ஒரு பக்கம் அந்த பிளாட்ஃபார்மை உருவாக்கின ஆப்புக்கு கூகுள்காரன் பணம் கொடுக்குறான். அவனுக்கு யாரும் பணம் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஆல் பிஸ்னஸ் பீப்புள். அவன் கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவன் பணத்தை கொண்டு வந்து கொட்டுறாங்க. ஸோ இந்த மைவி3 ஆட்ஸ் மாதிரி ஆப்பில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ டுவல், ட்ரிப்பிள்னே சொல்லலாம். இட்ஸ் ட்ரிப்பிள் மார்ஜின் பிளாட்ஃபார்ம் இதெல்லாம். ஆக்சுவலாக யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு ஆப்பை ஒரு நாளைக்கு 50 லட்சம் பேர் 3 மணி நேரம் வெறிச்சு பார்த்துன்னு இருக்கான் அப்படின்னா அப்போ எவ்வளோ பெரிய பொட்டன்ஷியல் இந்த ஆப்பில் இருக்குன்றது கூகுள் பார்க்குது. அப்போ இந்த ஆப்புக்குன்னு ஒரு பணத்தை எவ்வளோ கொடுக்கும், கூகுள் எவ்வளோ கொடுக்கும் கேட்குறாங்க பாருங்க. கூமுட்டைங்க மாதிரி கேள்வி. எப்படி ஆடு பார்த்தா பணம் வந்துடுமா? இப்படி தான். நீ விளையாடுறியே செஸ்ஸு, சில பேர் ரம்மி விளையாண்டுருக்கிறான் பாருங்கள். ரம்மியை லாகின் பண்ணுறான், லாகின் பண்ணி அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இவன் பெட்டு கட்டி தோற்று இவன் சாவறான். இவன் பெட்டு கட்டி தோற்று சாவறதும் ஆப்பு ரம்மிக்காரனுக்கு ப்ராஃபிட்டு. அந்த ஆப்பை உட்காந்து விளையாண்டே இருக்கான் பாருங்கள் மக்களே. அதில் கூகுள் கொடுக்கக்கூடிய பணம் அதுவும் எனக்கு டபுள் ப்ராஃபிட்டு. பட் திஸ் இஸ் அ பிஸ்னஸ் ப்ராஃபிட். இது ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம். யோசிச்சு பாருங்கள் மக்களே, இந்த மைவி3ன்ற ஒரு ஆப்பு, இந்த ஆப்பில் சப்போஸ் லெட்ஸ் அஸ்யூம் தட் ஒரு 50 லட்சம் பேருமே ஒரு பர்ச்சேஸ், அதாவது உங்களுக்கு பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி உள்ள உள்ளாரான்னு வச்சுக்கணும் மக்களே. அப்போ எவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஒரு 50 லட்சம் பேர் இருக்கிறாங்க மைவி3 ஆட்ஸில், எல்லாருமே பர்ச்சேசஸ்ன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள். அப்படிப்பட்ட நபர்கள் இங்கே உருவாயிட்டாங்க அப்படின்னா ஓஎம்ஏ வேண்டாம், ஓஎம்ஏ இல்லை தூக்கி வச்சிடலாம். லெட்ஸ் டேக் பர்ச்சேசஸ் கம்மிங் டு திஸ் ஆப். அப்போது இந்த பார், என்னுடைய பிளாட்ஃபார்ம், என்னுடைய ஆப்பில் 50 லட்சம் பொட்டன்ஷியல் பர்ச்சேசஸ் இருக்கான். ஏதாவது உன் பொருள் இருக்கா, வித்தரணுமா, இங்கே வந்து கொடு, இதுதான் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு இவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க. 100 ரூபா பொருள் 50% அடிப்பாங்க ப்ராஃபிட். அப்போ என்னாச்சு உங்களுக்கு?
லெட்ஸ் அஸ்யூம் வெறும் 30 lakh people வாங்கினா வச்சுக்க மக்களே, 30 லட்சம் பேர் வாங்குறான், வெறும் 10 ரூபா ப்ராஃபிட் கூட என்னாச்சு உங்களுக்கு 3 கோடி. இதே 30 ரூபா போட்டிங்கன்னா 9 crores வித்தின் சிங்கிள் டே. ஒரு நாளைக்கு 9 கோடி ப்ராஃபிட்டு. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆப்போடைய பிஸ்னஸ் உண்மையாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மக்கள், இதில் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கின்றது. இப்படிப்பட்ட கம்பெனி இழுத்து மூட்டு எங்கேயா போக போகிறாங்க அவங்க? இதான் ஒருத்தர் நான் கேட்டப்போ சொன்னார், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கையும் உங்களுக்கு ஆப் டிஜிட்டல் எக்ஸ்பெஷலி டெக்னாலஜியும் மிக்ஸ் பண்ணி உருவானது தான் MyV3 ஆட்ஸ்ன்னு. இவன் தெளிவாக தான் பேர் வச்சுக்காங்க மக்களே. அதாவது வாழ வைத்து வாழ்ன்றது தான் அந்த V3க்கான வந்து அப்ரிவேஷன் சொல்கிறாங்க. அதை கரெக்டாக பண்ணிருக்காங்க. நீயும் வாழ என்னையும் வாழவை, அவ்வளோதான். இதான் கான்செப்ட் கொண்டு வந்துருக்காங்க அந்த இடத்துல. இப்படிப்பட்ட பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பை எப்படி ஒருவங்க இழுத்து மூட்டு போவாங்க? வாய்ப்பே இல்லை. இப்போ தெரிஞ்சிருக்கும் மக்களே, வீடியோ பார்த்தா எப்படி பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. என்னென்னா சிம்பிள், வாழ வைத்து வா வீடியோ பாரு, இது எனக்கு ஒரு பணம் வருது, நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன், நீ வந்து நான் வந்துட்டு போகிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதில் உள்ள பிஸ்னஸ் பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இன்னும் ஹியூஜாக இருக்குது மக்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றதையும் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதும் இழுத்து மூட்டு போகிறதுக்கு உருவாக்கப்பட்டது கிடையாது. இது இன்னும் கொஞ்சம் லாங் ரன்னில் போச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாள் இது போக 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 ஒரு 50 lakh பீப்புள் பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க வந்துட்டாங்க அப்படின்னால், இந்த தே கேன் கண்ட்ரோல் த என்டையர் மார்க்கெட். ஆக்சுவல் ஆஃப்கோர்ஸ் ஒரு ஆஃபர் போடுவாங்க, திடீர்னு வந்து ஆஃபர் போடுவாங்க பர்ச்சேஸில். அந்த ஆஃபரை நீங்கள் போட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பையும் உங்களுக்கு கமிஷன் வந்துடும். இன்னொரு பக்கம் அதுக்கான ஒரு பெனிஃபிட்டு கொடுத்துருவாங்க, இன்னொரு பக்கம் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டும் வந்துடும். அப்போ யார் தான் யூஸ் பண்ண மாட்டாங்க? ஸோ ஒரு மார்க்கெட்டை டோட்டலாக கேப்சர் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மாக தான் இது நான் பார்க்க முடியுது மக்களே. சிம்பிள், திரும்ப சொல்கிறேன், சிறுத்தை படத்தோட கார்த்திகமாக தான் அந்த ஆப்பை நான் உள்ளே பார்க்குறேன். ஒவ்வொரு நாளும் இதுக்கான ஆட்ரிபியூட்ஸையும் இதுக்கான விஷயத்தையும் நம்ம கேட்குறப்போ அது உள்ள இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுற இல்லை பிஸ்னஸ் அனலைஸ் பண்ண தெரிஞ்ச நமக்கு இது நல்லாவே புரியுது. இது ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு மிகப்பெரிய பொட்டன்ஷியல் மார்க்கெட் இருக்கக்கூடிய பிளேஸ். இது இட்ஸ் ஆக்சுவலி அ வெர்ச்சுவல் மார்க்கெட் பிளேஸ். இன்னும் போக போக இது மிகப்பெரிய வெர்ச்சுவல் மார்க்கெட் பிளேஸாக உருவாகும். இது வந்து ஒரு சீட் பண்ணிட்டு போகிற இடம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இது இப்படி சீட் பண்ணிட்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இதில் அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குதுன்றதை புரிஞ்சிக்க முடியுது மக்களே. ஸோ அடுத்தது உங்கள் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா MRP பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ரெஃபரல் பற்றி கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ரெஃபரல்லாம் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கம்பெனியே கிடையாது. உங்களுக்கு எந்த கம்பெனியும் ஒர்க் பண்ண முடியாது ரெஃபரல் இல்லாமல். ஏன்னால் இந்தியாவுடைய மிகப்பெரிய பலமும் மக்கள் தொகை தான், பலவீனமும் மக்கள் தொகை தான். இந்தியாவில் வந்து செட் பண்ணக்கூடிய எல்லா பிஸ்னஸ் பீப்புளும் ஏங்க வந்து செட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் மக்கள் தொகை மிக மிக அதிகம். ஸோ தேர் இஸ் a ஹியூஜ் மார்க்கெட் பொட்டன்ஷியல் இன் இந்தியா. இதோடைய ட்ராபேக்கும் மக்கள் தொகை தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல இடங்களில், பல விஷயங்களில். ஸோ இப்படிப்பட்ட ஹியூஜ் மார்க்கெட் பிளேஸை கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பயன்படுத்தி ரெஃபரல் கொடுத்து நீயும் வாழு மற்றவங்களையும் வாழ வையின்னு சொல்கிறதுனால தான் இப்படி ஒரு கான்டென்ட் உருவாக்கியிருக்காங்க மக்களே. இன்னொரு விஷயமும் நான் பார்த்தேன், இந்த ஆப்புக்குள்ளே பார்க்குறப்போ 3 விதமான வேலட் சொல்கிறாங்க. தட்ஸ் ஒன் கால்டு பின் வேலட். இந்த பின் வேலட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கேள்விப்படுறப்போ இன்னும் நல்லா நல்லா இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா உனக்கு கீழே ஒருத்தவங்க வராங்க, அவங்களுக்கு வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு நபருக்கு 50,000 ரூபா வந்து சம்பாதிக்கிறாருனால் அதில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் கோஸ் டு த பின் வேலட், மீதி கேஷ் வேலட்டுக்கு போகுது. பின் வேலட்டில் வந்து காசு சேர 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 இப்போ சப்போஸ் ஒரு நபர் வராரு, அவர் வந்து ஹி வாண்ட்ஸ் டு பிகம் கோல்டு மெம்பர் அப்படின்னு வருது, அவரால் 30,300 ரூபா கட்ட முடியல அப்படின்னா, பட் அவர் உங்களுக்கு கீழே வரதுக்கு ஆசைப்படுறாருனால் இந்த பின் வேலட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தூக்கி அந்த நபருக்கு நீங்கள் பே பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த நபரை வந்து உங்கள் கீழே சேர்த்து விட்டுலாம். ஸோ நீங்கள் மட்டும் வாழ்கிறது இல்லை, அடுத்தவனையும் வாழ வச்சு அவனுக்கு வரக்கூடிய ரெஃபரல் அமௌண்ட்டும் நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ தெர் இஸ் a ஹியூஜ் பொட்டன்ஷியல் மக்களே இந்த MyV3 ஆட்ஸ் பொறுத்தளவுக்கு. அகைன் ஐம் டெல்லிங் இட்ஸ் நாட் அ ப்ரொமோஷன் ஃபார் MyV3 ஆட்ஸ். பட் ஒரு கேஸை வந்து டீட்டெயிலாக விசாரித்து பார்க்கும் பொழுது, இந்த வழக்கை விசாரித்து பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடியூலை இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது வேதனையான விஷயமாகவும் இருக்கிறது, வேடிக்கையான விஷயமாகவும் இருக்கிறது. என்ன வேடிக்கை அப்படின்னா, வேலை வெட்டி இல்லாத, இல்லை வேலைக்கு போனால் ஜலி பூச்சிக்குன்னு நினைக்கக்கூடிய
இல்லை வேலை பார்க்குற மைண்ட் செட்டை மட்டும் வச்சுக்கக்கூடிய நபர்கள்லாம் ஒரு பிஸ்னஸை ஜட்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வேடிக்கையான விஷயம். என்ன வேதனையான விஷயம்னா அதே வேதனையான விஷயந்தான். இவ்வளோ பெரிய பொட்டென்ஷியல் மார்க்கெட்டை வச்சிருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க, உறுப்பினர்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் வெளியே பார்க்குறவனுங்க ரொம்ப அசால்ட்டாக அவதூறு தூக்கி போட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறது இங்கே ஒரு கேவலமான விஷயம் சொல்லலாம் மக்களே. அப்புறம் எப்போ இந்தியா வல்லரசு ஆகும்? ஒருத்தனுக்கு நீங்கள் பிஸ்னஸும் பண்ண மாட்டீங்க, பண்ணுறவனையும் விட மாட்டீங்க, பண்ணுறவனை கிரிட்டிசைஸ் பண்ணுவீங்க, அசிங்கப்படுத்துவீங்க அப்படின்னால் அப்போ நீங்கள்லாம் இப்படி தான் உட்காந்துருக்க போகிறீங்கன்னு அர்த்தம் மக்களே. இதே இந்த இடத்துல சக்தியானந்தன் இல்லாமல் டாம் குரூஸ், வில்லியம் விட்ஃப்ரே அப்படின்னு இருந்தால் வெளிநாட்டுக்காரன்ப்பா, அவன் உண்மைதான்ப்பா பேசியிருப்பாங்க பொழுது. இது வந்து சக்தி ஆனந்தன் குப்பு சாமின்னு இருக்கிறதுனால பேசுகிறாங்க நம்ம தெரியல மக்களே. இதெல்லாம் இன்னும் வந்து கவலையான விஷயம் மக்களே. இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு we could see more of business potential inside the app மக்களே. this is not the scam at all. இது ஒரு ஸ்கேம் கிடையாது. ஒரு ஆப் நீங்கள் உருவாக்குறீங்கனால் அந்த ஆப்பு நல்ல ரேட்டிங் போகுது அப்படின்னால் அந்த ஆப்புக்கு ஏகப்பட்ட பலதரப்பட்ட இன்கம் உள்ளே வரும். அந்த பலதரப்பட்ட இன்கம்மை பிரித்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இவரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எப்படி ஸ்கேம் ஆக முடியும்னு நமக்கு தெரியல மக்களே. என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.